நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களே, இது உங்கள் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். இந்த நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்க RJ தன்ஸ்ரீ. இந்த வாரமே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா இது உலக வனவிலங்கு வாரம். அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை இந்த வாரம் கொண்டாடப்படுது. இந்த வாரத்தை இன்னும் சிறப்பிக்க கூடிய விதமா நீலகிரி வரையாடுகளை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இத பத்தி நம்ம கூட பல தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க உலகளாவிய இயற்கைக்கான நிதிய அமைப்பின் திட்ட அலுவலரான திரு வினோத் அவர்கள். பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. நிகழ்ச்சியை தவறாம தொடர்ந்து கேளுங்க. வாழ்த்துக்கள் சார். உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. அதிரை FM நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். என் பெயர் வினோத் ஆறுமுகம். நான் MSc பாட்டனி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ என்னோட ஃபஸ்ட்டு ஃபீல்டு பார்த்திங்கன்னா கோடியக்கரை பாயிண்ட் கலிமரில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ஃபீல்டு ஒர்க்கை. அங்கே நீர் மேலாண்மை பற்றி ஸ்டடி பண்ணேன். பிறகு நான் சத்தியமங்கலத்தில் உள்ள டைகர் ரிசர்வுக்கு சென்று அங்கே பழங்குடி மக்கள் வாழ்க்கை மற்றும் அவங்களோட பொருளாதாரம், அவங்களோட காட்டில் உள்ள அணுகுமுறை, அந்த அவங்க ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் பற்றி ஆராய்ச்சி பண்ணேன். அதுக்கப்புறம் WWFல சேர்ந்து புலிகள் பற்றியும் வரையாட்டு பற்றியும் 10 வருட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த வரையாட்டை பற்றி கடந்த 6 வருடமாக நான் நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வரையாடு இருக்கிற பகுதி எல்லா மலையிலையும் நான் பார்த்திங்கன்னா ஏறி எங்கெங்கே வரையாடு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் ரொம்ப மிகவும் கடினமான மலைப்பகுதி. அவ்வளோ எளிதில் நம்ம அந்த மலைப்பகுதியெலாம் ஏறி போய் சர்வே பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறையா மலை, காடுகள், விலங்குகள் போன்ற அதிகமாக இருக்கும். அந்த பாதுகாப்பாக நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டு அங்கேயே பாறைகள்லாம் தங்கி அந்த வரையாடை கணக்கெடுக்கிறது மிகவும் சிரமமான காலகட்டம் அது. அதுலேருந்து நாங்கள் கடந்த 6 வருடமாக அந்த பகுதியில் சென்று அதோட வாழ்விடம், அதோட கணக்குகள் பற்றி கடந்த 6 வருடமாக நான் பணியாற்றி இருக்கிறேன். இந்த உலக வனவிலங்கு வாரத்துல அக்டோபர் 7ஆம் தேதி வரையாடு தினமா கொண்டாடப்படுது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வரையாடு தினத்தை கொண்டுட்டு வந்தாங்க. எதற்காக அந்த வரையாட்டு தினத்தை கொண்டு வந்தாங்கன்னா, ERC தாவிடன் என்ற ஆராய்ச்சியாளர் நீலகிரி மற்றும் வரையாடு வாழக்கூடிய இடங்களில் இவர் வாழ்விடம் மற்றும் கணக்கு பற்றி ஒரு சென்சஸ் பண்ணார். அந்த சென்சஸில் அவர் கொடுத்த டேட்டா தான் நம்ம இன்ன வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவரை ஒரு ஹானர் பண்ணுறதுக்காண்டி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் பிறந்த நாளான அக்டோபர் 7 அன்று தமிழக அரசு வரையாட்டு தினமாக நாளாக கொண்டாடுகிறோம். ஓகே சார். இந்த வரையாடு பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த வரையாடு பார்த்திங்கன்னா ஒரு ஆடு, காட்டில் உள்ள ஆடு. இந்த வரை ஆடு, வரைன்னா செங்குத்தான பாறைகளில் வாழக்கூடிய ஆடு. இது பார்த்திங்கன்னா நம்ம நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த வரையாடுகள் காணப்படுகின்றன. இந்த வரையாடுகள் 2 மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கிறது. பார்த்திங்கன்னா ஒன்று தமிழ்நாட்டிலையும், இன்னொன்று கேரளாவிலையும். கேரளாவில் முக்கூர்த்தி, தமிழ்நாட்டில் முக்கூர்த்தி தேசிய பூங்காலையும் கேரளாவில் இரவிக்குளத்திலையும் மட்டும்தான் இந்த வரையாடுகள் அதிகமாக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் கொடைக்கானல், மேகமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர், கோயமுத்தூர், நீலகிரி போன்ற இடங்களில் இதன் வாழ்விடங்கள் இருக்கின்றன. இதை 5 வகை நிலப்பரப்புகளை பிரித்திருக்கிறோம். இப்போ இந்த வரையாடுகள் பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் இந்த வரையாடை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், 1810, ஐங்குறுநூறு, குற்றால குறவஞ்சி போன்ற நூல்களில் வரையாற்றை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன. வரையாட்டின் முக்கியத்துவத்தையும் இந்த பாடலில் கூறுகின்றன. மற்றும் இந்த வரையாட்டுகள் பற்றி ஓவியங்களும் மற்றும் இதன் இலைகளும்
நம்ம கொடைக்கானல் பாப்பாளியம்மன் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அதுக்கு சிலை ஒன்று இருக்கிறது, வரையாட்டுக்கான சிலை. ஸோ இந்த வரையாட்டை முக்கியத்துவம் இந்த சிறப்புகளாக மக்கள் தருகின்றன. ஓகே சார், வரையாடு பத்தி நிறைய சொன்னீங்க. இந்த வரையாட்டுல மொத்தமா எத்தனை வகைகள் இருக்கு? உலகத்தில் 3 வகையான வரையாடு இருக்குது. இந்த ஓமனில் வந்து அரேபியன் வரையாடுன்னு ஒரு வரையாடு, ஹிமாலயனில் வந்து இருக்கிற ஹிமாலயன் வரையாடு, தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடு என்று 3 வகையான வரையாடுகள் இருக்கின்றன. இந்த வரையாடுகள்ல வந்து நம்ம பெண் வரையாடுகள், ஆண் வரையாடுகள் அப்படின்னு எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வரையாடுகளை அதை பாலினத்தை வச்சு சொல்லிடலாம், அதோட உருவ அமைப்பும் சொல்லிடலாம். இப்போ ஆண் வரையாடு பார்த்தீங்கன்னா 112 சென்டிமீட்டர் இருக்கும், இது 80 சென்டிமீட்டர் இருக்கும். இது ஆண் ஆடு வந்து பெண்ணாடு சிறியதாகவும் ஆணாடு பெரியதாகவும் இருக்கும். இது இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்றால் அதன் கொம்பு, அந்த ஹார்ன் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொம்பு நெருக்கம், அந்த 2 கொம்புக்கும் இடையே உள்ள நெருக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஆண் வரையாடு என்றும், நெருக்கம் கம்மியாக, கொம்புக்கிடையே நெருக்கம் கம்மியாக இருந்துச்சா அது பெண் வரையாடு என்றும் நம்ம வேறுபடுத்தலாம். மற்றொன்று முறையும் பண்ணுறோம். அந்த ஆண் வரையாடுக்கு முதுகில் வெளிநிற முடிகள் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து இது மேல் வரையாடு. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற முடிகள் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து ஃபீமேல் வரையாடு என்று நம்ம வேறுபடுத்தலாம். ஓகே சார், அடுத்ததா இந்த வரையாடுகளோட உணவு முறை எப்படி இருக்கும்? நம்ம சாதாரணமா வளர்க்கக்கூடிய, வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடுகள் மாதிரி தான் இருக்குமா, இல்லை அதோட உணவு முறை வேறுபட்டதா இருக்குமா? நம்ம இருக்கிற வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாதிரி தான் இதுவும், தாவர உண்ணி தான். இது வந்து 250 வகையான தாவரங்களை உட்கொள்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா புற்கள் 50 வகையான புற்களை உட்கொள்கின்றன. சிறிய செடிகள், கொடிகள், மரங்கள் போன்றவற்றை இது உட்கொள்கின்றன. இதில் பூக்கள், இலைகள், காய் போன்றவற்றை மிகவும் அரிதான பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர்கள், அதோடு இலைகள் கூட இது உட்கொள்கின்றன. இந்த சிறப்பு அம்சம் என்னவென்றால் இதன் இது பருவநிலைகளில் வெயில் காலத்தில் மரம், செடி, கொடிகளில் அதில் சாப்பிடுகின்றன. மழை காலத்தில் அதிகமாக புற்களை உட்கொள்கின்றன. இந்த வரையாடுகள் வந்து உயரமான மலைப்பகுதிகளில் அதை பாதுகாத்துக்கிறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் தவிர்த்து வேற எந்த வகையில அது பாதிக்கப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். காடுகளின் நில அமைவு வந்து சுருங்குகிறதுனால அது ஒரு காரணம். மற்றொன்று காலநிலை வேறுபாடு. மழைக்காலம் பெய்ய வேண்டிய மழை பெய்யாமல் அடுத்த மாதம் தள்ளி பெஞ்சுன்னா அந்த இதில் வந்து பூக்கின்ற செடியோ கொடியோ பூக்காமல் இருக்கலாம், அதனால அதுக்கு உணவு கிடைக்காம இருக்கலாம், அது ஒரு காரணமாகும். மற்றொன்று வந்து அந்த பகுதியில் தீ வைத்து, காட்டுக்கு தீ வைத்து, அதனால் கூட அதன் அழிவுக்கான காரணங்களாக நாம் சொல்லலாம். இப்படி அதுக்கு பாதிப்பு இவ்வளோ நடக்கும் பொழுது இப்போ அது அழியக்கூடிய தருவாயில் எதுவும் இருக்கா, அதோட எண்ணிக்கை எதுவும் குறைஞ்சிட்டு இருக்கா? நம்ம பார்த்தீங்கன்னா WWF ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2015 3122 ஆடுகள் இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துட்டு இப்போ IUCNல வந்து இது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக வந்து இருக்குது, அழியும் தருவாயில் உள்ள விலங்காக அந்த IUCN சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அதை பற்றியான சென்சஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அந்த என்டேஞ்சர் ஸ்பீஸில் தான் அந்த பட்டியலில் தான் இருக்குது, அது ஒன்றும் மாறலை. அதை மேம்படுத்துறதுக்கான நம்ம முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கோம். அடுத்ததா நம்ம தமிழக அரசோட நீலகிரி வரையாடு திட்டம், அதோட நோக்கம் பற்றி சொல்லுங்க சார். இப்போ நீலகிரி வரையாடு திட்டம் பார்த்தீங்கன்னா வரையாட வாழ்விடத்தை மேம்படுத்தவும், அது ஆக்கிரமிச்சிருக்க அந்த அந்நிய செடிகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ரெஸ்டரேஷன் ஒர்க்கும், அப்புறம் அதோட வாழ்விடத்துக்கான ரேடியோ காலரிங், அது எங்கே போகுது வருது அது வாழ்விடத்தை பற்றி அறிகிறதுக்கு ரேடியோ காலரிங் பொருத்தப்படுறது பணியும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம், மக்களிடையே வரையாடு பற்றியான அவேர்னஸ் ப்ரோக்ராம், இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வரையாடுகளை பாதுகாக்கிறதுக்காக WWFல மேற்கொள்ளக்கூடிய பணிகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன், கணக்கெடுப்பு, அந்த வரையாடு திட்டத்தோடு சேர்ந்து கேரளா அண்ட் தமிழ்நாடுல எவ்வளோ வரையாடுகள் இருக்குன்னு ஒரு எஸ்டிமேஷனு, அப்புறம் ரேடியோ காலர், நம்ம அந்த என்ன எங்கே போகுது வாழ்விடத்தை
அதோட ஹேபிட்டட் ரேஞ்சு பார்க்குறதுக்காண்டி இந்த ரேடியோ காலர் ஒன்றும், அப்புறம் ரீஇன்ட்ரோடக்ஷன் இது பழைய காலத்தில் வந்து இருந்திருக்கும். அப்புறம் இந்த 90s அது அழிஞ்சிருக்கும். அந்த இடத்த நம்ம மறுசீரமைச்சு அந்த வரையாடை வந்து திருப்பி ரீஇன்ட்ரோடக்ஷன் பண்ணுறதுக்கான பணியும், மக்களிடையே வரையாடை பற்றிய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறதும் இந்த திட்டத்தில் WWFும் நீலகிரி தார் ப்ராஜெக்டும் சேர்ந்து கொலாபரேஷனாக நம்ம வந்து செயல்பட்டுருக்கோம். அடுத்ததா வரையாடுகளுக்கும் இந்த சோலை புல்வெளி காடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்காலஜி பேலன்ஸும்பாங்க. வரையாட்டு பார்த்தீங்கன்னா புல்வெளி காடுகளில் உள்ள புல்களையும் அதன் தாவர சோலையில் உள்ள தாவரத்தையும் இது மேய்ந்து அந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் பண்ணுது. அதனால நமக்கு தேவையான அந்த புல் வளர அதிகமாக வளராமல் கட்டுப்படுத்துகின்றன. இந்த ஆடு கட்டுப்படுத்துகின்றன. இதன் மூலமாக இந்த புற்கள் கட்டுப்படுத்தும் முன்னா பெய்கின்ற மழை இந்த புற்கள் வாட்டரை ஸ்டோரேஜ் பண்ணி நமக்கு நீர் ஆதாரமாக இந்த புல்வெளி காடுகளும் வரையாடுகளும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால நமக்கு நீராதாரத்துக்கு இந்த புல்வெளி காடும் இந்த வரையாடும் இணைந்து நீராதாரத்துக்கு மேம்படுத்துகின்றன. நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற கருத்து என்ன சார்? அதிரை எஃப்எம் நேயர்களுக்கான என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த வரையாடை பாதுகாக்க நாம் வந்து பொதுமக்களிடம் வரையாடுக்கான பாதுகாப்பு மற்றும் அதன் முக்கியத்துவத்தை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் பொதுமக்களிடம் நாம் சொல்ல வேண்டும். வருங்கால சந்ததிகள் வரையாடு இருப்பதனால் நாம் அடையும் பயன்கள், முக்கியமாக நீர் ஆதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது இந்த வரையாடு இருக்கக்கூடிய வாழ்விடங்கள். அந்த வரையாடு இருக்கிற வாழ்விடங்கள் அதிக மழை பொழிந்து அந்த பகுதியில் உருவாகிய ஓடைகள் பெரிய ஆறுகளாக உருவாகி அந்த ஆறுகள் டெல்டா பகுதிகளையும் கடல் பகுதியும் கலக்கின்றன. இதன் மூலமாக மக்களுக்கான நீராதாரம் மற்றும் விவசாயிகளுக்கான நீராதாரம் போன்றவை நாம் அடைகிறோம். இதன் காரணமாக இந்த வரையாடை பாதுகாக்க நாம் வந்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த எஃப்எம் மூலியமாக நான் மக்களிடம் கூறுகிறேன். இந்த வாய்ப்புக்கு எனக்கு கொடுத்த அதிரி எஃப்எம் நேயர்களுக்கு மிக்க நன்றி.